Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரை கைது செய்ய கோரி திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதை அருகே பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் திருவக்கரை பாஸ்கரன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, அதே போன்று கிளியனூர் ஒன்றிய செயலாளர் ஏ.கே. பக்தவச்சலம், வானூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல், பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் பொதுமக்களோடு இணைந்து பேரணியாக சென்று திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தூக்கத்திலிருந்து கலைந்து பாலியல் வன்கொடுமை செய்து பல்வேறு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அந்த நபரை கைது செய்யாமல் இருப்பதை கண்டித்து கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருக்கக்கூடிய திருவக்கரையைச் சேர்ந்த பாஸ்கரன், வயது 52, வானூர் திமுக ஒன்றிய கழக செயலாளராக இவர் பதவி வகித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய திமுக ஒன்றிய கழக செயலாளர் பாஸ்கர் மீது கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே புகார் அளித்தும் கூட எந்தவித நடவடிக்கையும் இந்த விடியா திமுக அரசுடைய காவல்துறை எடுக்கவில்லை என்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. இதனை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஏற்கனவே தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதை அருகே பாலியல் வன்கொடுமை செய்த திமுக ஒன்றிய கழக செயலாளர் திருவக்கரை பாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் கிளியனூர் ஒன்றிய கழக செயலாளர் ஏ.டி. பக்தவச்சலம், வானூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட கழக செயலாளர் கோகுல், பேரவை ஒன்றிய செயலாளர் வீரப்பன் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அதே போன்று பொதுமக்களும் பேரணியாக சென்று கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும், திமுக ஒன்றிய செயலாளர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட காமகன் பாஸ்கரனை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி பதாதைகளோடு பேனர்களை வைத்து காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அந்த பகுதியிலே கண்டன முழக்கங்களை வைத்து வருவதோடு அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குறிப்பாக அவருடைய பதாதைகளை அவர்கள் கையில ஏந்தி அவருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.